வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நீங்க ஒரு சிறந்த தலைவனாக மாற நீங்க பின்பற்ற வேண்டிய 21 முக்கியமான விதிகளை த 21 irrefutable laws of leadership அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நம்ம இது வரைக்கும் தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தோம். அந்த வரிசையில் இது 3வது பகுதி. இன்னைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய விதிகளை நாம பார்க்க இருக்கிறோம். 11வது விதி, த லா ஆஃப் இன்னர் சர்க்கிள். ஒரு லீடர் அப்படிங்கிற ஒரு நபரும் சாதாரண ஒரு மனுஷன் தானே. அந்த மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் சர்க்கிள்னு ஒரு குரூப் இருக்கும். இன்னர் சர்க்கிள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்கள், உங்களுடைய நெருங்கின உறவினர்கள், நெருங்கின நண்பர்கள், எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், டீம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்னர் சர்க்கிள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அவங்க நமக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, சில சஜஷன்ஸை கொடுப்பாங்க, நாம் அதன்படி நடக்கக்கூடிய மனிதர்களாக இருப்போம் இல்லைங்களா. இந்த இன்னர் சர்க்கிளை நாம் சரியாக மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நல்ல நபர்களாக இருக்கணும். சரியான ஒரு நபர்களாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சரியான நபர்களாக இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கு சரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். நமக்கு சரியான இன்ஃப்ளூயன்ஸ் கிடைச்சாதான் நாம் மற்றவங்களை ஒரு லீடராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். 12வது விதி, த லா ஆஃப் எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட் அப்படின்னா மற்றவங்களுக்கு நாம் ஏதாவது ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சரியான ஒரு பொறுப்பையும் சரியான ஒரு அதிகாரத்தையும் கொடுப்பாரு. ஸோ ஒரு லீடர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு நபருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லீடரை காணக்கூடிய திறன் வாய்ந்தவராக இருப்பார். இவங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது, இவங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குது, இவங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவங்களால பார்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த நல்ல லீடர்ஸ். ஒருவேளை அந்த நபர், அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் அவருக்குள்ள என்ன திறமை ஒளிஞ்சிருக்கு, அவரால் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியலனா கூட அதை பார்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் தான் இந்த நல்ல லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அது எப்படி பண்ண முடியும்னா அவங்கள அப்சர்வ் பண்ணுறது மூலமாக அது அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இவங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, இவங்களால இந்த வேலையை செய்ய முடியும், இவங்களால இந்த லெவலுக்கு வளர முடியுங்கிறத அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அந்த நிலைக்கு உயரும் விதமாக சில பொறுப்புகளை கொடுப்பாங்க, சில பவர்ஸையும் கொடுப்பாங்க. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விதியை நம்ம பார்க்க இருக்கிறோம். 13வது விதி, த லா ஆஃப் த பிக்சர். பிக்சர் அப்படின்னா ஒரு படம்னா ஜஸ்ட் சும்மா ஒரு படம்னு எடுத்துக்காதீங்க. இந்த இடத்துல ரோல் மாடல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த பிக்சருக்கு. ஸோ ரோல் மாடல் அப்படின்னா அதாவது நீங்கள் ஒரு லீடர், இந்த லீடரை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக பார்ப்பாங்க. ஒரு நல்ல ரோல் மாடல் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு குட்டியாக ஒரு ஆய்வு பண்ணாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் கிட்டையெல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஒரு நல்ல லீடர், ஒரு பெஸ்ட் லீடர் அப்படின்னா எப்படி இருக்கணும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண்புகள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க நிறைய பதில்கள் சொன்னாங்க. அந்த எல்லா பதில்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பதில்கள் எல்லாத்துக்குமே பொதுவாக எல்லாருமே சொன்ன ஒரு பதிலாக இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது நம்பர் 3, நாலேஜ் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸை பற்றி அந்த லீடருக்கு அல்லது ஒரு நபருக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. 2வது ஸ்ட்ராங் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ். ஒரு நல்ல லீடர் எத்திக்கல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறாரா, ஒரு தொழில் தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த தொழில் தர்மத்தை இவர் சரியாக கடைபிடிக்கிறாரா, அதை அவர் மீறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதில் முதலாவது கேரக்டர் குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, லீடிங் பை எக்ஸாம்பிள். தான் ஒரு அடையாளமாக இருந்து லீட் பண்ணுறது. அதாவது ஒரு வேலை இருக்குது, ஒரு பொறுப்பு இருக்குது, அதை எப்படி செய்யணும்னு தானே ஒரு முன் உதாரணமாக யார் ஒருத்தங்க இருப்பாங்களோ அவங்க ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 குணங்களை சொல்லியிருந்தாங்க. அதில் முதலாவது எல்லாருமே அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லீடிங் பை எக்ஸாம்பிள். அடுத்தது 14வது விதி, த லா ஆஃப் பை இன்.
ஒரு லீடர் இருக்கிறாரு, அந்த லீடர் ஒரு மெசேஜை கொடுக்குறாரு அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி நாம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதை கேட்குறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னா இந்த லீடர் அண்ட் பீப்புள் இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உறவு என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். எப்படி இவங்க ஒன்றா இணைகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லீடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் முதல்ல ஒரு விஷனை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் அதற்கு சரியான தகுதி வாய்ந்த மக்களை தேடி போவார். இது ஒரு லீடர். பட் மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? விஷனை பற்றிலாம் அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க முதல்ல நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு லீடரை தான் பார்ப்பாங்க. ஓகே, இவர் பார்த்தா நல்லா நம்பக்கூடிய ஒரு தன்மை இருக்குது, நம்பகத்தன்மை இவர்கிட்ட நிறையா இருக்குது, இவர்கிட்ட நிறையா பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன விஷனை சொல்கிறாரு, என்ன தொலைநோக்கு பார்வையை வச்சிருக்கிறாரு, எதை நோக்கி நம்மளை நகர்த்தணும்னு நினைக்கிறாரு, எந்த கோலை நோக்கி நம்ம போகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷனை பின்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்முடைய மெசேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா முதல்ல விஷனை டெவலப் பண்ணணும். நம்ம எதை நோக்கி போகிறோம், எது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற அந்த தொலைநோக்கு பார்வையை வச்சு அதுக்கப்புறம் சரியான மக்களை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அந்த சரியான மக்கள் நம்மளுடைய விஷனை கேப்சர் பண்ணிக்குவாங்க. அடுத்தது 15வது விதி, த லா ஆஃப் விக்டரி, வெற்றியின் விதி. கிராஸ் ஃபிட்னஸில் ஃபிட்டஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற டைட்டிலை வென்ற ரிச் ஃப்ரோனிங் ஒரு கோட் சொல்லியிருந்தார். ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வரும்போது உங்களுடைய உடம்பை நீங்கள் கேட்கணும். இன் ட்ரைனிங் யூ லிசன் டு யுவர் பாடி. இன் காம்படிஷன், போட்டின்னு வரும்போது யூ டெல் யுவர் பாடி டு ஷட் அப், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு வேணாம் அப்படின்னு சொல்லும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லும். அதையெல்லாம் அடக்கி இந்த போட்டியில் இந்த காம்படிஷனெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஷியலாக சொல்லணும். ஸோ அதுதான் இந்த ட்ரைனிங்க்கும் காம்படிஷனுக்கும் இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, வெற்றி அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ட்ரைனிங். நம்ம அந்த வெற்றி அடைகிறதுக்கு, ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு, நம்ம நல்ல ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கு, நல்ல ஒரு லீடராக இருக்கிறதுக்கு நாம் நம்மளை தயார்படுத்திக்கிறது ட்ரைனிங். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம போட்டி போடணும். இந்த இடத்துல போட்டி அப்படிங்கிறது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு இடம் அப்படின்னு வரும்போது நம்முடைய மற்ற விஷயங்களை எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு அதற்காக மட்டுமே நம்முடைய ஃபுல் ஃபோக்கஸை கொடுத்து ஓடணும். ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 முக்கியமான விஷயங்களை நாம் கவனம் செலுத்தணும். முதலாவது யூனிட்டி ஆஃப் விஷன். ஒரு லீடர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க, அதாவது லீடரை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஒரு குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு லீடர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தான் லீடர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கருத்துக்களை ரொம்ப ஆழமாக உன்னிச்சு நீங்கள் கவனித்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் வளரணும், நாம் அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்கள் மனசில் இருக்குது. இது உங்களுடைய ஃபேமிலியில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதை நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் கிட்ட இருக்குது, அதனால் அடித்து சொல்ல முடியும். ஸோ நீங்கள் தான் உங்களுடைய ஃபேமிலியோட லீடர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு ஃபேமிலி லீடராக, ஒரு கம்பெனியோட லீடராக அல்லது வாட் எவர் எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு இடத்துல நாம் ஒரு லீடராக இருக்கிறோம் அப்படின்னா யூனிட்டி ஆஃப் விஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எதை நோக்கி நம்ம போகணும், எதற்காக நம்ம பாடுபடுறோம், எதற்காக நம்ம உழைக்கிறோம், எதற்காக நம்ம இத்தனை விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த விஷனை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லா லீடருக்கும் பொருத்தமான ஒரு விஷயம். ஒரு டீம் மெம்பர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த லீடர் அந்த விஷனை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அந்த விஷன் அவங்களுக்கு நல்லா தெரியணும். நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண போகிறோம், ஒரு கம்பெனியில் என்னென்ன விஷயங்களை அச்சீவ் பண்ண போகிறோம், எதற்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரியப்படுத்தணும். இரண்டாவது, டைவர்சிட்டி ஆஃப் ஸ்கில்ஸ். ஒரு டீம் மெம்பர் அல்லது ஒரு ஃபேமிலி மெம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் ஒரு விதமான திறன்கள் எல்லாம் இருக்கும். யாருக்கிட்ட எது மாதிரியான திறன் அல்லது திறமைகள், டேலண்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த பொறுப்புகளை கொடுக்கணும். டைவர்சிட்டி ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா பலவிதமான திறமைகளை அந்தந்த நபர்கள்ட்ட கரெக்டாக அந்த பொறுப்பை கொடுத்து பலவிதமான திறமைகளையும் திறன்களையும் ஒன்றாக இணைச்சு நம்ம கொண்டுட்டு போகணும். மூன்றாவது, டெடிகேஷன் டு விக்ட்ரி.
நாம் ஒரு கோல் செட் பண்ணியிருக்கிறோம், அந்த கோலை அடையிறது வெற்றி. அந்த வெற்றிக்கு நாம் நம்மளை வந்து அர்ப்பணிச்சிருக்கணும். அப்படின்னா என்னன்னா, என்ன எப்படி இருந்தாலும் சரி நான் இந்த கோலை நோக்கி தான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு 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 ஆழமான ஆணித்தரமான ஒரு மனநிலையை வந்து உருவாக்கிக்கணும். அடுத்தது 4வது, ரைசிங் அதர்ஸ் டு தயர் பொட்டென்ஷியல். நீங்கள் மட்டும் நம்ம மட்டும் ஒரு லீடராக வளர்ந்தால் மட்டும் பத்தாது, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் அந்த பொட்டென்ஷியலை டெவலப் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு திறமைகள் டேலண்ட் எல்லாம் இருக்கும். ஒரு டீம் லீடராக உங்களுடைய குரூப்பில் இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய டீமில், உங்களுடைய கம்பெனியில், உங்களுடைய எம்ப்ளாயீஸ் யார் வேணால் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொட்டென்ஷியல் இருக்கும். ஒரு வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த திறன் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மார்க் போடலாம். அவங்கக்கிட்ட வந்து ஒரு 50% இருக்குது அப்படின்னா அதை 75% உயர்த்தணும். 75% இருக்குது அப்படின்னா அதை ஒரு 85-90% உயர்த்தணும். ஸோ அவங்களுடைய பொட்டென்ஷியலை, ஒரு வேலையை, ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கக்கூடிய திறமைகளை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான செயல்பாடுகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த 4 விஷயங்களை நீங்கள் சரியாக கவனிச்சிங்க, சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் போக முடியும். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்தது 4வது பகுதியில் இந்த புத்தகத்தை நாம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய விதிகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.